திருத்தணியில் மாத்திரையை விழுங்கிய நிலையில் 4.5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாத்திரை தொண்டை குழியில் சிக்கிக் கொண்டதால் விபரீதம் ஏற்பட்டதாக கூறப்படுவதில் உள்ள பகீர் பின்னணி என்ன? உடல்நலம் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு மாத்திரை கொடுத்த தாய் சிறிது நேரத்தில் தனது குழந்தை உயிரிழந்ததை கேட்டு கதறி துடித்த காட்சி இதயங்களை நொறுங்க செய்தது. சாதாரண சளி காய்ச்சலுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட அதே மருத்துவமனையில் சிறுவன் சடலமாக கிடந்ததை கண்டு ஒட்டுமொத்த குடும்பமே அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பிஆர் பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த தம்பதி வேலு சசிகலா. இந்த தம்பதிக்கு 4.5 வயது மற்றும் 2 வயதில் 2 குழந்தைகள் இருந்தனர். இந்த நிலையில் இவர்களின் 4.5 வயது மகன் ஜோகித்துக்கு சளி காய்ச்சல் ஏற்பட்டு உடல் நலம் பாதித்துள்ளது. இதையடுத்து திங்கட்கிழமை திருத்தணியில் உள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு பெற்றோர் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் 2 வேளைக்கு மாத்திரை மருந்து கொடுத்து அனுப்பியுள்ளனர். பின்னர் வீட்டிற்கு சென்றதும் சிறுவனின் தாயார் சசிகலா அவருக்கு மாத்திரை கொடுத்துள்ளார். மாத்திரையை விழுங்கியதும் அது ஜோகித்தின் தொண்டை குழியில் மாட்டிக்கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் சிறுவன் மூச்சு பேச்சு இன்றி இருந்துள்ளார். அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த தாயார் உறவினர்களை அழைத்து நடந்ததை கூறியுள்ளார். உறவினர்களும் ஏதேதோ செய்து பார்த்தும் குழந்தை மயக்க நிலையிலிருந்து மீளவில்லை என தெரிகிறது. வேறு வழியில்லாமல் உடனே சிறுவனை திருத்தணியில் உள்ள அதே அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஜோகித் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். அதை கேட்டதும் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி துடித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். விசாரணையில் காய்ச்சல் மாத்திரையை விழுங்கிய நிலையில் சிறுவன் உயிரிழந்ததாக பெற்றோர் கூறியுள்ளனர். ஆனால் மாத்திரை தொண்டைக்குடியில் மாட்டிக்கொண்டதால் தான் சிறுவன் உயிரிழந்தானா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து உடற்கூராய்வு அறிக்கைக்கு பின்னர்தான் தெரியவரும் என்று போலீசார் கூறியுள்ளனர். 5 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கு பொதுவாக மாத்திரைகள் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அப்படியே டாக்டர் மாத்திரை பரிந்துரைச்சாலுமே கூட அந்த மாத்திரைகள் எல்லாமே டிஸ்பர்சபிள் டேப்லெட்ஸ் சொல்லுவோம். தண்ணியில் கரைச்சா ஈஸியாக கரையக்கூடிய மாத்திரையாக இருக்கும். ஸோ அதனால ஜுரம் இருக்கும்போது குழந்தைங்களுக்கு மாத்திரை கொடுக்கும்போது அவங்களால தொண்டை வலி இருக்கலாம், முழுங்க முடியாமல் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அதனால மாத்திரைகளாக கொடுக்காம அந்த மாத்திரையை தண்ணியில் கரைச்சி அதை கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு டெஃபினட்டாக தொண்டையில் சிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். 2வது 5 வயசோ இல்லை 10 வயசு குழந்தையோ மாத்திரையில் கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா சிரப்ஸ் அவைலபிள். எல்லா ஸ்டேட்லையுமே இப்போலாம் சிரப் இருக்குது. அந்த சிரப் வாங்கி கொடுங்க, தப்பே கிடையாது. அதனால சின்ன குழந்தைங்களுக்கு மாத்திரைகள் அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக நல்லது. உடல் நலம் பாதிக்கப்பட்ட சிறுவன் மாத்திரையை விழுங்கிய நிலையில் உயிரிழந்த சம்பவம் திருத்தணி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.